வயலில் சமைச்சு சாப்பிட போகிறோம். கேளந்தூர் சமையல். வாங்க எங்கள் வயலுக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். போதாது ஊற வச்சாதான் அந்த டேஸ்ட் வரும் நல்லா. இல்லைன்னா இஞ்சி பூண்டு கூட போட மாட்டோம், இந்த கறிப்பட்டையை போட்டு தாளித்து வச்சுருவோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கா உங்கள் ஒய்ஃப் மீன் குழம்பு? இந்த மாதிரி வயலில் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்லாம். எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். ஹாய் வணக்கம், இது அன்புடன் நம்ம சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வயலில் போய் சமைக்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து வீட்டிலே எல்லாத்தையும் கழுவிட்டோம். மீன் கழுவுனது மாமியார், இவங்க 2 பேரும் என் ஓப்படியார், அவங்க எல்லாேருக்கும் தெரியும். நாங்கள் 3 பேர் சேர்ந்து இங்கே இறால் உரிச்சிட்டு இங்கேயே எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு போயிட்டோம். மீன் குழம்பு, இறால் வறுவல், சிக்கன் வறுவல், இதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் செய்யலான்னு சொல்லிட்டு. இங்கேயே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். தேங்காய் வேணுங்கிறதெல்லாம் இங்கேயே அரைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வயலில் போயிட்டு அங்கே அடுப்பு மூட்டி சமைக்கலாங்கிறது தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சமைச்சிட்டு அங்கேயே சாப்பிடுவோங்கிறது கூட எங்களோட ஒரு சின்ன ஆசை. சரி, இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முயற்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தர் ஒரு வேலையை கையில் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தர் சிக்கன் கழுவணும், ஒரு ஆள் அவங்களே கழுவிட்டாங்க. அத்தை வந்து மீன் கழுவி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். அதான் கட்டைப்பை பாருங்கள், எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து தார்பாய் வாங்கிட்டு சொல்லி அங்கே போட்டோம். இதான் எங்களோட வயல். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்கும். சுற்றி வயல் வேறைய. நான் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சுத்தமாக எவ்வளோ நேரம் நாங்கள் சாயந்தரம் வரைக்கும் இருந்தோம். வெயில் கூட தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து போய் நம்ம அங்கே சமைச்சு சாப்பிட்றதுங்கிறத நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக நாங்கள் வந்து அந்த இடத்துல நாங்கள் அன்றைக்கி உணர்ந்தோம். இது நம்ம இவ்வளோ நாளாக பண்ணலைன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் அவ்வளோ நினச்சிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நான்வெஜ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இங்கே தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேருமே இதை வந்து ஆசைப்பட்டுக்கிட்டோம். அங்கேயே உட்காந்து சாப்பிடும்போது இன்னமும் நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது. நாங்கள் பேசிகிட்டே சமைக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். ஐயோ, இந்த கண்ணையை வந்து யூடியூப்ல பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கு பேச. என்னோடய ஓப்படியாக 2 பேருமே நம்ம யூடியூப்பில் பழக்கப்பட்ட மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது எங்களோட வயல் புளி. அங்கேயே உரித்து அப்படியே வந்து நாங்கள் போட்டோம். அந்த இதுலேருந்து எடுத்து இனிப்பு புளி, புளிப்பு புளி 2மே இருக்குது. 2யும் போட்டு தான் நாங்கள் குழம்பு வச்சுருந்தோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது வந்து மீன் குழம்புக்கு புளிப்பு புளி இதை போடலாம், நல்லாயிருக்கும். அதான் அங்கே சொல்லுங்க. அதான் இது வந்து புளிப்பு புளியா? இது வந்து புளிப்பு புளி. இது போட்டால் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். அது இனிப்பு புளி புளிப்பு உடைக்கிறோம், 2 சேர்ந்து கலந்து போடும். என் தக்காளி இந்த கொய்யாக்காய் வேணுமா? வயலில் பிள்ளை இருக்கலாமான்னு கேளுங்க. வயலில் பிள்ளை இருக்கலாமா? இல்லை மருந்து அடிச்சிருக்கா? அதுக்கெல்லாம் ஆட்டுக்கு இதெல்லாம் நம்ம வயல் தான். ஆட்டுக்காக புல் அறுத்துட்ருக்காங்க. அதான் அவங்க கேட்டிருப்பாங்க. நாலு வந்து மஞ்சத்தூளை கொஞ்சம் போட்டு இது பண்ணிடுவோம். ஒரு டப்பாவில் போட்டோம் பாருங்க. இது வந்து மீன். நாங்கள் எல்லாம் கழுவியே எடுத்து வந்துட்டோம். இதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே கழுவி எடுத்து வந்துட்டோம். இதெல்லாம் கோழி இருக்குது. பெசர போகிறோம். நம்ம இப்போ வந்து கோழி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கணும். பெசரி விட்டுட்டு நம்ம அடுத்தது சிக்கன் 65 தூள் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். 65 தூள் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது இருக்குது, நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் நாங்கள் போட்டுக்கிறோம். போதும் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நம்ம போட போகிறோம். அதுவும் கொஞ்சமாக நம்ம உரப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் உரப்பு கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டுக்கோம். தயிர் எடுத்துகிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறோம்.
தயிர் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், கல் உப்பு போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட போகிறோம். உப்பு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்க போகிறோம். நல்லா போட்டு பெசரி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அது ஊறி போய் அது உள்ள காரம் எல்லாமே அந்த டேஸ்ட் எல்லாமே அது கொடுக்கும். கொஞ்சம் நம்ம 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை பெசரி இப்போ ஊற வச்சுருவோம். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து தேங்காயும் ரவை போட்டு நம்ம பெசரி வச்சுக்குவோம். தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும். நாங்கள் இது வந்து இந்த ரெசிபியை வந்து தேவியக்கா சொல்லி தான் நான் வீட்டில் எப்போவுமே செய்கிறது. நான் நிறைய டைம் இந்த வீடியோ போடும்போது சொல்லியிருக்கேன், இந்த ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கி தான் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, சொல்லிடுறேன். இதுதான் இந்த ரெசிபி. இதுக்கப்புறம் நாங்கள் சமைக்கிற வீடியோவை அப்படியே கண்டினியூவாக போடுறோம். வேணும்னா நாங்கள் வீடியோவாக அப்புறமா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எப்படி சமைக்கிறேங்கிறத. இப்போ கண்டினியூவாக அப்படியே வீடியோ பிளாகாக பார்க்கலாம். அடுத்த வாரம் என்னக்கா சமையல் செய்வோம்? அடுத்த வாரம் நம்ம நாட்டு மீன். இது வந்து நம்ம கடல் மீன் செஞ்சுருக்கோம்ல. அடுத்த வாரம் நாட்டு மீன். இந்த வாரம் இறால் எல்லாமே செஞ்சுருக்கோம். ஒரு நாள் நண்டு செய்வோம். கல்லெல்லாம் இங்கேயே நம்ம வச்சுக்குவோம். இங்கேயே போட்டுக்குவோம். இந்த கல்லை வச்சுக்குவோம். வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு மீன் குழம்புக்கு வந்து புளி கரைச்சி குழம்புத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் உப்பெல்லாம் போட்டு இதிலே கரைச்சிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தேங்காயெலாம் ஊற்றுவாங்க. அதை அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். தேங்காய் அரைச்சிட்டிங்களாக்கா? தேங்காய் போடணும். இன்னும் கொஞ்சம் போடவா? இன்னும் கொஞ்சம் போடணும். போதுமா? தேங்காய் பேஸ்ட்டு போடணும். தேங்காய் பேஸ்ட் போடணும். இன்னும் நிறையா தான் போடும். போதுமா? போதும். தேங்காய் ரொம்ப வேணாம். குழம்புக்கு தேங்காய் வேணாம் ரொம்ப. திக்காக போகும். வேணாக்கா, போதும்க்கா. குழம்பு திக்காக இருக்கா? இவ்வளோ திக்காக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கணியா. குழம்பு பத்தலைன்னா என்ன பண்ணுவேன்? இது என் ஸ்டைல் குழம்பு இல்லை, காப்பத்து ஸ்டைல் குழம்பு. போதுக்கா. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாமா? போதும். அவ்வளோதான், கரைச்சி கொஞ்சம் டேஸ்ட் வச்சு பாருங்க, வாயில் நல்லா இருக்கான்னு. கொடுங்க, அந்த கரண்டி கொடுங்கக்கா. நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்க, நல்லா இருக்கான்னு. சூப்பரா? ஐயோ புளிக்குது. சூப்பரா புளிக்குதா? நல்லா சூப்பராக இருக்குது. புளிப்பெல்லாம் நான் சொன்னேன் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குக்கா. புளி நல்லா இருக்கு. நல்லா புளி, நல்லா புளிப்பாக நல்லா இருக்குக்கா. இது வந்து மீன் குழம்புக்கு போடுற குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும். அது வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் போட்டுக்கலாமா? இல்லை போதுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இல்லை காரம் போட்டுக்குமா? புளிப்பு எடுக்கும் கொஞ்சம். வேண்டாம், நல்லா இருக்குக்கா. அந்த புளிப்பு நல்லா இருக்கு. சரி, தாளிச்சிடலாமா? அடுப்பை பற்ற வச்சுருவோம். நார்மலாக ஒரு 3 செங்கல் வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த விறகுலாம் வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பள்ளம் தோண்டிக்கிட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் காற்றுல வந்து அணையாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பள்ளம் தோண்டிட்டு அதில் வந்து விறகு, அது என்ன அந்த குச்சி நம்ம காஞ்சி போய் கிடக்கும் தெரியுமா வயலில், அதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் வந்து செஞ்சோம். சீக்கிரம் சமைச்சு 1/4 மணி நேரம் தான் சமையல். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பற்ற வைக்கிறோம். போதுமா? போட்டு பற்ற வைக்கணும். இப்போ என்ன செஞ்சுக்கணும்? போட்டு பற்ற வைக்கணும். அடுப்பில் வைக்க போகிறோம். 10 மாநில அறிவுங்க செட் ஆகிட்டாக்கா. இந்த பக்கம் உழுதுக்கா, கொஞ்சம் நெருக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நெருக்கி வச்சுக்கிறோம். ஓகேவாக்கா? கொஞ்சம் சாயுது லைட்டாக. இன்னும் கொஞ்சம் நெருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிட்டுங்க. சூப்பராக பிடிச்சிரும். இது குண்டா புடி துணி எடுத்து வந்தீங்களா? எல்லாம் வந்தீங்க. ஐயே, ஆமாம், புடி துணியே இல்லைக்கா. பேப்பரில் மடித்து வச்சுப்பீங்களே, இன்ஸ்டண்ட்டாலாம் செய்வீங்களே சார், வய விஷயம். எண்ணெய் ஊற்றுங்க. ஓகேவா? ஆடலை, விழுந்துடாது. கருவடை அந்த இதில் இருக்கு பாருங்க அக்கா. அக்கா அந்த ஆக்குள்ள இருக்கு. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுங்க. கருவடம் அது எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி
கருவடம் போடுறீங்க? இது கருவடம் மீன் தாளிக்க போடுறோம். போதுமா? மீன் தாளிக்கிற மீன் குழம்புக்கு. மீன் குழம்புக்கு இப்போ கருவடம் போடுறோம். இன்னும் கொஞ்சம் போடுங்க. எல்லாத்தையுமே போடுங்கக்கா, நல்லா இருக்கும். அப்படியே போடுங்க எல்லாத்தையும். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்தோமாக்கா? அங்கே இருக்கு பாரு அஞ்சுதா, அதோ அங்கே ஒரு கவரில் இருக்கு பாரு. வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறோம். கிண்டி விடு. நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினாதான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு கலந்துக்கலாம். இல்லை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கழுவி ஊற்றணும். கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க தண்ணி. சாதம் மட்டும் அங்கேயே நாங்கள் வடித்து ஹாட் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். குழம்பு ரெடி ஆனோடனே அப்படியே எல்லோரும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி இங்கேயே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். விறகெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து கொண்டு வந்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வேறு கேஸ் தட்டுப்பாடு வருது. தட்டுப்பாடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது இன்னும் நல்ல விஷயம் இல்லை? இல்லை, நம்ம எதிர்பாராமல் தான் செய்யணும். ஆனால் நமக்கு கேஸ் இப்போ வந்து மிச்சப்படுத்துகிறோம் நம்ம, இல்லைக்கா? சொன்ன மாதிரி தனித்தனியாக சமைக்கிற சமையலை, அவங்க வீட்டில் தனியாக சமைக்கிற சமையலை இப்போ 3 பேர் குடும்ப சமையலாக சமைச்சிட்டு இருக்கோம் நாங்கள். நாங்கள் கேஸை மிச்சப்படுத்துகிறோம். அவங்க மொத்தம் அழகாக கொதி வருது. சூப்பராக இருக்கு பாருங்க குழம்பு. கலரு நாங்கள் சின்ன வயசில் சமைச்சு சாப்பிட்டது இந்த மாதிரி. இப்போ 40 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்றோம். இப்போ பழைய நிலைமைக்கே வந்தாச்சு. பழைய காலத்துக்கு வந்தாச்சு. அக்கா பெரிய வெங்காயம் தந்தீங்களாக்கா? இதா பெரிய வெங்காயம். டவுனில் செய்கிற மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே போட மாட்டோங்க. அந்த பொடி இந்த பொடிலாம் நாங்கள் சாதாரணமாக எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி ஏனோ தானோன்னு வைக்கிறோம். அது நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், வேலை முடியுது. தாளிப்பெல்லாம் நிறைய போட்டு கொட்டாமல், ஏங்கா அது இதெல்லாம் போடாமல் ஜாமான்லாம் அதிகமாக போடுறது இல்லை. நாங்கள் அதிகமாக ஜாமானே யூஸ் பண்ண மாட்டோம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். கண்ணா புண்ணான்னு எடுத்து போட்டு அள்ளி கொட்டாமல் அளவாக செஞ்சு ஆனால் நிறைவாக சாப்பிடுவாங்க. பொடி எதுவுமே நாங்கள் ரொம்ப சேர்க்க மாட்டோம். வீட்டில் இருக்கிறத வச்சு பாருங்க, நல்லா கொதிக்குது குழம்பு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீனை போட வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம மாங்காய் போடுவோம். மாங்காய் பிஞ்சு மாங்காய், அதனால வெந்துடும் சீக்கிரம். இந்த மாங்காயோட சேர்த்து மீனும் போட்டு இது 2 வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது கடல் மீன். இது கடல் மீன். மீன் போட்டாச்சு. ஆனால் சீக்கிரம் சமையல் ஆகிடுதுல்லக்கா? நம்ம கேஸில் பண்ணுறதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கே இதில் சமைச்சா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேஸில் சமைக்கிறது சீக்கிரம் சமையலும் முடிஞ்சிடுது. கேஸில் உள்ளதெல்லாம் டேஸ்ட் வராது. இது நல்லா இருக்கும். அதுக்கு குழம்பு கொதிக்கிறதே ஒரு நல்லா மீன் போடவும் வாசனை வந்து விட்டது. மீன் வாசனை வந்துட்டு கொதி வரட்டும். மூடி போட்டுடலாமா? போட்டு அடுப்பு இறக்கிடுவோம் குழம்பு. பேப்பர்லேயே துணி இல்லாமல் பேப்பர்லேயே பேர்த்து இறக்குறோமாங்க. அக்கா அந்த அக்கா அதை எடுப்பீங்களாம் அக்கா? நல்லா இருக்கா? வெந்துட்டு கண்டிப்பா உடையுதாக்கா? உடையுதா கண்ணியா? நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ மீன் நல்லா வெந்துட்டு, மாங்காவும் வெந்துட்டு, குழம்பு செமையாக இப்போ இருக்கு. நம்ம இறக்கிடலாம். இறக்கிடுங்க. இந்த மீன் சீக்கிரம் நாங்கள் கைப்பிடி துணி இல்லாமலே வந்திருக்கோம். இவ்வளவும் எடுத்துக்கிட்டு கைப்பிடி துணி இல்லாமலே நாங்கள் வந்திருக்கோம். அங்கேயே வச்சிருந்தீங்களா? நம்ம இப்படி உட்காந்து சாப்பிட சரியா இருக்கும்ல.
குழம்பு ஃபஸ்ட்டு குழம்பு ரெடிகள் மூடி வச்சுருங்க. இந்த மூடி சுடுதாங்க போட்டு நம்ம பட்டை சோம்பு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு ஆளுக்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் வந்து போட்டுட்டு வெங்காயம் அது பச்சை மிளகாய் வேணுமா? எத்தனை போட? 2 போடுங்க. சும்மா போடவா கட் பண்ணலாம்? வேணாம், கட் பண்ணி போடுங்க. 2ஆவா கீரியா அதுக்கு ஏங்கா கீரியா நீட்டாவா? பச்சை மிளகாய் போடுங்க, நீட்டாக போடுங்க. வெங்காயம் போட்டோம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு இதாங்கக்கா அக்கா கருவேப்பிலை தட்டா கீரை இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருமா போதுமா? ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது சாப்பிடுவோம் தக்காளியும் போட்டு இறாலை போடுங்க. இறாலை போடுவோம். அது நல்லா இருக்காது அது மாதிரி போட்டால். நம்ம எப்போ பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுவோம். நல்லா கலரி விட்டு நீங்கள் நல்லா சுருளை விட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்களா? வேக விட்டுருவீங்க. தண்ணி இதுவே விட்டுருச்சு பாருங்க. அந்த தண்ணி இதை விட்டோம் அதை அந்த மசாலா இதெல்லாம் போடுறோம்ல அதே இதாகிடும். உங்களுக்கு தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டியல. நான்லாம் அப்படியே மசாலாலாம் போட்டு நீங்கள் செய்யாம தான் நீங்கள் சொன்னீங்கல்ல அது மாதிரி தான் நான் செய்வேன். நீங்கள் தண்ணி செய்வேன். அம்மா வாசனை வருதா? கேஸ் மிச்சம். சாதமும் இங்கே வச்சிடலாம். அரிசிலாம் எடுத்துருந்தா சாதம் சமைச்சா மாதிரியும் இருக்கு. எல்லாம் ஒன்றா ஆனால் கொள்ளிட தண்ணி 2 டம்ளர் வச்சுக்குவோம் நம்ம. காலையிலே வந்துடணும். அதான் எல்லாமே இங்கே கழுவிப்போம். நம்ம இந்த இங்கே கழுவிட்டு 10 மணிக்கெல்லாம் இங்கே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் 10 மணிக்கு என்ன பண்ணிடணும்? 2 பேர் ரெஸ்ட் எடுத்து தான் 6 மணிக்கு தூங்கிட்டு போக வேண்டியதான். 6 மணிக்கு போவோம். இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் நம்ம சமையலே செய்யணும்னா வயலில் வந்து என்னக்கா இவ்வளோ வருஷத்துக்கு இல்லைக்கா? நீங்களாம் நான் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். நான் வந்து 15 வருஷம். கண்ணிங்க நீங்கள் வந்து 14 வருஷம். கரெக்டா? 14 வருஷம். 14 வருஷம். 14 வருஷத்துக்கு 3 நடை வந்ததும் வயலுக்கே மொத்தத்துக்கு இல்லை. 3 நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்கோம் எங்கள் வீட்டு கோயிலுக்கு. இங்கே வந்தது கிடையாது. அது முன்னாடி மாமா இந்த ஃபுல்லாக இதுக்கு ஏற்றிருந்தேன் சுற்றி. நான் அக்காவை கூப்பிட்டு வந்தேன்ல ஒரு தடவை. அப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி வச்சுருந்தாரு. நிறைய வச்சுருந்தாரு. இது வாழைத்தோப்பு. வாழைத்தோப்பு இது இருந்துச்சுங்க. அது பேர் என்ன? பலாப்பழம். அதெல்லாம் இருக்கு. நிறைய இருந்துச்சு பலாப்பழம். இதெல்லாம் இப்போ தான் காய்ச்சி பிஞ்சு வைக்கிது பாருங்க. பலாப்பழம் வீட்டு குழம்புக்கு 2 ஸ்பூன் போடலாமா? இன்னும் கொஞ்சம் போடுங்கக்கா. போடுங்க. வெறுந்தூள் போடணுமா? வெறுந்தூள் கொஞ்சம் போடுங்கக்கா. அது உப்பு போடுங்க. தேங்காய் வச்சுருக்கேன் பாருங்க. கொஞ்சமாக போடுங்க. உரைச்சி போதுமா? உங்களுக்கு போதும். உப்பு போடுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் போடுங்க. அதையும் போடுங்க. கரெக்டாக தான் போடுங்க. கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட என்ன ஊற்றலாமா? தேங்காய் போடணும்ல. டேஸ்ட் இருக்கிறதுக்கு நம்ம தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். சூப்பராக. ஏன்னா கொஞ்சமாக போதுமா? போதும். தண்ணி ஊற்றிப்போம். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். போதும். நான் டேஸ்ட் பண்ணுறேன். சமைச்சாச்சு பாருங்க. அங்கே பெரிய வேலையாக இருக்க மாதிரி இருக்கு. இங்கேயே நம்ம கழுவுனாலும் இன்னும் தெரியாதுக்கா. அடுத்த நாள் வடவும் புளியோ கலரை பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. இந்த மாதிரி வயலில் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்லாம். கேளந்தூர் சமையல். தேர்லந்தூர் இறால் கிரேவி. ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது. கொத்தமல்லி எடுத்துருவா? அது இருந்தால் போடுவோம். அது இல்லைனாக்கா அதுவும் இல்லை. ஆனால் போடுவோம். இருக்கு இப்போ இருக்கு போடுறோம். இல்லைனாக்கா அவ்வளோதான். ரொம்ப போடாதீங்கக்கா. டேஸ்ட் இதாகும். இப்போ எல்லா ஜாமானும் இருக்கிறதுனால நாங்கள் இதை போடுறோம். எல்லா ஜாமானும்
இல்லைன்னா இஞ்சி பூண்டு கூட போட மாட்டோம். இந்த கறிப்பட்டையை போட்டு தாளித்து வச்சுருவோம், அவ்வளோதான். இறால் கிரேவி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த அடுப்பில் செஞ்சாச்சு பார்த்தீங்களா, கேஸை வச்சு அதில் சமைச்சு எடுக்க டேஸ்ட்டாகவும் இப்போ 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. மீன் குழம்பும் ஒரு 20 நிமிஷம் ஆச்சா. கேஸில் வச்சு இது சாப்பிட்றதுக்கும் அடுப்பில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கும். நம்ம கரெக்டான சந்தர்ப்பத்தில் தான் போயிருக்கோம். கேஸ் இல்லாத டைமில் தோசைக்கல் எடுத்து சொல்ல மறந்தாச்சா? இதிலே போட்டுருவோம். இதுலேயே நம்ம இதை எடுத்துகிட்டு இதிலே போட்டுக்குவோங்க. இட்லி தோசைக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதை சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இட்லி செமையான ஒரு சாப்பாடு. என் சின்ன பிள்ளை தோசைக்கு தான் தொட்டு திங்கும். சரி, அதை மட்டும் போடுவோம். அதில் போட்டு இந்த இதில் வச்சுருங்களா, ஒரு செகண்டில் வச்சுருங்களா, அதில் தட்டில் வச்சுருங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கோம். சட்டி சோறு சாப்பிட போகிறோம். சட்டி சோறு இப்போ தண்ணி போய் எடுத்து பிரஜீவனை கூட்டு வர சொல்லணுங்க்கா. அப்புறம் எப்படியே மாமா தண்ணி எடுத்து சொல்கிறீங்களாக்கா? தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்கா? இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் போய் எடுத்து வந்துடுறீங்களா? போடுங்க போடுங்க. பெசரி வச்ச சிக்கனை வந்து இப்போ நாங்கள் பொறிக்க போகிறோம் இதில். சூப்பராக தோசைக்கல்லை தான் பெசரி அப்படி தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் இப்போ தோசைக்கல் எடுத்துகிட்டு தான் மறந்துட்டோம். அதனால நாங்கள் வந்து எண்ணெய் சட்டிகிட்டே பொரிச்சிடுறோம். போதுமா? இன்னும் போடுவோம். அம்மா நீங்கள் 2 மாமாவும் பக்கத்தில் நடுவில் உட்காந்துக்குவா நான். 5 தான் ஒன்று போட்டுக்கிட்டே ரோட் சைடு இது வந்து கோமல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பஸ்ஸு லாரி எல்லாம் போகும். இந்த பாருங்கள், லாரிலாம் போகுது பாருங்கள். இது நம்ம வயல். இதை சுற்றி அது என்ன ஸ்பெசிஃபிக்காக சிமெண்ட்டு கடைன்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டுக்காரங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனாலயா? இது சுற்றி எங்களோட வயல். இப்போ தான் அறுத்துருக்கீங்க எங்கா நெல். என்ன போட்டிருக்கோம்? உளுந்து பயிர் போட்டிருக்கோம். போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுக்கா? போட்டு ஒரு 25 நாள் இருக்கும். 25 நாள் ஆகுது. நாங்கள் உளுந்து பயிர் போட்டு அது ஓரளவு வளர்ந்துருச்சு. அஞ்சுதா அழகாக வளர்ந்து வருது வயல்லையும். இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் 1 மாதமாக்கா? எப்போக்கா? 1.5 மாதத்தில் பயிர் உளுந்து எடுத்துருவோம். இப்போ தான் மருந்து அடிச்சிருக்காங்க. இப்போ தான் காய் வைக்கும். இந்த பக்கம் நமக்கு ஃபுல்லாக இது ஃபுல்லாக நமக்கு இடம் தான். இதில் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக நாங்கள் ஏதாவது போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கொய்யா மரம், இல்லையே கொய்யா மரம் இருக்குது, மாமரமே 2-3 இருக்குது இங்கேயே. இதையே மாமா வந்து ஒத்துக்கி விட்டுருவார். இது ஒரு பெரிய ஆலமரத்துக்கு மாமரத்து கீழே தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த மாமரத்து கீழே தான் உட்காந்துருக்கோம். இதை வந்து என்னக்கா பண்ணுவாங்க? கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. ஆமாம், இது மாதிரி வைப்பாங்க, குத்தகைக்கு கொடுத்துருவாங்க. அதில் மண்ணா மாங்காய்லாம் அவ்வளோ காய்க்கும், அவ்வளோ மாங்காய் காய்க்கும். அந்த கிளிப்பு மாங்காய் மாதிரி இருக்கும்ல, அது இந்த மரம். எதுக்கா இது? அந்த மரம். இது பலாப்பழ மரம். பலாப்பழ மரம். தென்னை மரம் ஒரு 3 இருக்குங்க. நாங்கள் இன்னும் வாழை எல்லாம் போடணும்னு யோசிச்சுட்ருக்கோம். நமக்கு இன்னும் அந்த பக்கமும் இடம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அங்கே நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். இந்த பக்கமும் நமக்கு நிறைய இருக்குது, அங்கே வரைக்கும் இருக்குது. மரமே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் மரம். எத்தனை வருஷத்து மரம்க்கா இது? 30 வருஷம். இவங்கெல்லாம் என் ஹஸ்பண்டு, எல்லார் ஹஸ்பண்டுக்கும் முன்னாடி அப்போ வச்சதான். அப்போ வச்சது இப்போ எவ்வளோ பெரிய மரமாக ஆகி நிற்கிது பாருங்களேன். எவ்வளோ பெருசு பாருங்கள். அவ்வளோ காய் காய்க்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே அந்த பக்கம் நிறைய தென்னை இது வச்சுருக்காங்க. அப்புறம் நடுவில் எல்லாம் புளி கூட இருக்கும், புளியா மரம் கூட இருக்கும். அது வந்து இனிப்பு புளி, அந்த கடைசியில் இருக்குது. அது வந்து இனிப்பு புளி. அது நாங்கள் வந்து சாம்பாருக்கெலாம் மட்டும் வச்சுக்குவோம். அந்த புளியை அத்தை வந்து இது பண்ணி கொடுப்பாங்க, அதை நாங்கள் அங்கே வச்சுக்குவோம். சுற்றி இடம் நல்லா நிழலாகவே இருக்கும். வேர்க்கவே வேர்க்கல. எவ்வளோ நேரம் ஆச்சு நாங்கள் வந்து இந்த இதை சமைக்கிறோம், சுத்தமாக வேர்க்க கூட இல்லை எங்களுக்கு. தங்கமே
என் தங்கமே எப்படி சமைச்சிட்ட பத்தியா இல்லையா? ஹாய். எங்கே சாப்பிட வந்த? எங்கே சாப்பிட வந்த? கேரு எங்கள் தார்லந்தூரில் நம்ம வயலில் சமைச்சு சாப்பிட போகிறோம். என்னென்ன சாப்பிட போகிறோம் தெரியுமா? என்னென்ன சமையல் தெரியுமா உனக்கு? மீன் குழம்பு, மீன் மம்மோ, இங்கே பாரு, மீன் மம்மோ, ப்ரான் வறுவல், அப்புறம் சிக்கன் வறுவல். சரி. எம்மியா? சரி. எம்மியா இல்லையா? எம்மி. முட்டை வந்து அவிச்சது. அம்மா பல்லத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. அம்மா இறால் கிரேவி வேணும். அம்மா கால் நம்ம சாப்பிடுவீங்களா? அம்மா ஒன்று சாப்பிட்டு மாமா உங்கள் அப்பா கற்றுக்குவாங்க சாப்பாடு. அஞ்சுதா நீ வச்சுக்கிட்டியா? அஞ்சுதா சூப்பராக இருக்கு. இறால் எப்படி இருக்குவாமா? அஞ்சுதா எப்படி இருக்குது இறால்? மீன் குழம்பு எப்படி இருக்கா சொல்லுங்க. அவங்க நீங்கள் நல்லா இருக்கு. மீன் குழம்பு சூப்பராக இருக்கா? உங்கள் ஒய்ஃப் மீன் குழம்பு நல்லா இருக்குல்ல மாமா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்காம்ல. அவங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டோட அண்ணன் இவங்க அவங்க முன்னாடி சாப்பிட்டவங்க 2வது அண்ணன், இவங்க ஃபஸ்ட் அண்ணன். எனக்கு ரிலேட்டிவ் தான் ஏற்கனவே எப்படி இருந்தாலும், அதனால் மாமாவும் நானும் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். தண்ணி போர் செட்டு ரொம்ப ஹெவியாக சவுண்ட் கேட்டுச்சு, அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இறைச்சலாக இருந்துச்சு. நிறைய பஸ்ஸு சவுண்டும் கேட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி பார்த்துக்கிறேன். நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டோம். ஆனால் இவங்க 2 பேருமே, இவங்க சின்ன ஓப்படியார் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பெரிய ஓப்படியார் வலங்கிமான் திருவிழான்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. 2 பேருமே வெஜ்ஜு சாப்பிட்டாங்க. வெஜ்ஜு வத்த குழம்பு சாப்பிட்டாங்க. அப்புறம் அங்கேயே போர் செட்லேயே பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் 2:30-3 மணிக்கெலாம் சமைச்சிட்டோம். அப்புறம் மாமனார் மாமியாருக்கெலாம் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு நாங்கள் அங்கேயே எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு 5:30 மணி போல் கிளம்பிட்டோம். நாங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். எல்லாம் எடுத்துட்டு இங்கே முன்னாடி போங்க. நீங்கள் கட்டாய போயெல்லாம் காட்டுவோம். இங்கேக்கா தெரியல. போங்க நான் அப்படியே காட்டுறேன். பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லிடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இந்த வயலுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட்டு போனது வந்து ஒரு நல்ல அனுபவம். இதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் வந்து இது மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து வயல்லேருந்து தான் போட போகிறோம். ஏன்னா இது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே நம்ம வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட இப்படி நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது வந்து ஒரு வேறு லெவல் ஃபீலிங் வந்து இது. எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு, நம்ம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷமாக போகும்போது அது ஒரு வேறு லெவல் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து எங்களோட எல்லை அம்மன் வந்து பிடாரி அம்மன். இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து வயல்லேருந்து வீட்டுக்கு போகிற வழி. அங்கே அந்த கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு பெரிய குளம். இந்த குளம் வந்து கடகடப்பை குளம்னுவாங்க. நான் கல்யாணம் ஆகி வந்தப்பெல்லாம் கூட எல்லோரும் என்னை கடகடப்பை குளம்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. இந்த ஊரை பற்றி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோடய ஹஸ்பண்டோட ஊர், இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க. என்னால் இந்த ஊரை வந்து ரொம்ப பெருசாக எனக்கு வந்து சந்தோஷமாக சொல்லிக்கிறல, நான் பெருமைப்படுறேன். இது ரொம்ப பெரிய குளம், நல்லாயிருக்கும். இந்த குளத்தில் வந்து நான் இது வரைக்கும் குளித்ததில்ல. என் வீட்டுக்கார் சொல்லுவாங்க, இங்கே தான் நாங்கள் குளித்தோம், இங்கே தான் நாங்கள் இது பண்ணோம், பல்ட்டி அடிப்பேன், அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க இந்த குளத்தை பற்றி. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து தொடர்ந்து இது மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.